வணக்கம். நான் திருஞானம் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். காரைக்குடியுடைய ரயில்வே ரோடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போது பழைய ஜிஹெச்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழகப்பா கல்லூரி அலுவலகமாக அது பயன்பட்டது. அதற்கு முன்னாடி பிரிட்டிஷார் காலத்தில் அது அலுவலகமாக பயன்பட்டது. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா 1949 போட்டிருக்காங்க. அதாவது சுதந்திரம் அடைந்து 2 வருஷத்தில் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 75 ஆண்டுகளில் அந்த ரோடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இது முடிக்க அந்த ரோட்டில் ஒரு பெரிய சேதாரமோ பெரிய உடைப்போ எதுவுமே கிடையாது. இந்த ஊரில் வந்து எங்கள் மக்களுக்கு எல்லாத்துக்கும் அது ஒரு அதிசயமாகவும் ஒரு பாரம்பரிய சின்னமாகவுமே இன்றைக்கி அந்த ரோட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி அந்த ரோடுடைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா இப்போ காரைக்குடி மாநகராட்சி ஆனதுனால சில டெவலப்மெண்ட்டுகள்லாம் அதில் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் வரும்போது அந்த ரோடை வந்து உடைக்கணும்னு மாநகராட்சியிலேருந்து சொல்லும்போது அந்த பகுதி மக்கள் மற்றும் எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள்லாம் அதில் அதை உடைக்கக்கூடாது. இந்த ரோடு வந்து 75 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நம்ம எவ்வளவோ ரோடுகள் போடுறோம். 3 வருஷம் 5 வருஷம் கூட தாங்கலை. ஆனால் இன்றைக்கி இந்த சிமெண்ட் ரோடு 75 வருஷமாக இருக்குது. அதை பாதுகாக்கணும்னு சொல்லி எங்களுடைய போராட்டத்தின் காரணமாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 அடி அகலம் உள்ளது. அதில் பழைய ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-23 அடி ரோட்டில் இருக்கும். மீதி உள்ள 40 அடியில் அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை உள்ளே கொண்டு போனாங்க. இப்போ அதுக்கப்புறம் இப்போ அந்த ரோடுகளை வந்து இப்போ மேலும் வந்து அது மேலே வந்து புதிய ரோடுகள் போட போகிறதா எங்களுக்கு சில தகவல்கள் வந்துச்சு. நாங்கள் அந்த தகவலின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய ஒரு காரைக்குடியின் பொதுமக்களாக நாங்கள் எங்களுடைய கருத்தை என்ன தெரிவிக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த 75 ஆண்டுகாலம் ஆகிப்போச்சு இல்லையா, அதனால் சைடில் வந்து கொஞ்சம் மண் வந்து மேவிருச்சு 2 பக்கமும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த மேவின 2 பக்கத்து உள்ள மண்ணை பூரா வெட்டி எடுத்துட்டு 2 பக்கமும் ஃபேவர் பிளாக்கை போட்டுட்டு 2 பக்கமும் வந்து தண்ணி போகிறதுக்கு உண்டான வழிவகைகள் செய்யுங்க. அப்போ தான் இந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் உள்ள வீட்டுக்காரங்க அவங்களுடைய வீட்டு கழிவு நீரையோ அவங்க வீட்டில் உள்ள மழை நீரையோ வந்து வெளியேற்றுறதுக்கு 2 சைடும் உள்ள அந்த சாக்கடை அமைக்கும்போது இந்த ரோடும் பாதுகாக்கப்படும். அந்த வீட்டுக்காரங்களும் அதை வந்து பயன்படுத்த முடியும். ஒரு 75 ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இருக்கிற அந்த ரோட்டையும் நம்ம வந்து இன்னும் கூடுதல் பல ஆண்டுகளுக்கு இந்த ரோடை நம்ம எடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு பொதுமக்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.